Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கறோம்னா opioid analgesic ஓட SAR பார்க்கலாம். SAR of opioid analgesic. நம்ம SAR படிக்கும்போது கண்டிப்பா பேசிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதோட நம்பரிங் தெரிஞ்சிருக்கணும். சைட் செயின் தெரியலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரும் நம்பரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும், அடிக்கடி எழுதி பார்க்கணும். ஓபியாய்டு அனால்ஜெசிக் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ நீங்கள் இதை வந்து 5 மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஷின். இதில் 5 மார்க்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்ஏஆர் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஏஆர் ஆஃப் மார்ஃபின் பார்க்கலாங்க. மார்ஃபினில் பேசிக் ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரில் 2 OH ப்ரெசன்ட் ஆயிருக்கு. 2 OH, ஒன்று வந்து ஆல்காலிக் OH, another one phenolic OH. phenolic OHனா என்ன? பென்சீன் ரிங்கோட OH அட்டாச் ஆயிருக்கிறது phenolic OH. அது பொசிஷன் 3ல இருக்கு. ஆல்காலிக் OH ஹைட்ராக்சில் குரூப் வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. இந்த நம்பரிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ட்ரெஷரி நைட்ரஜன் 17th பொசிஷன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஈத்தர் ROR ஈத்தர் லிங்கேஜ் வந்து 4 and 5 between 4 and 5 கார்பன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு டபுள் பாண்ட் 8, 7 and 8ல பிட்வீன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல். இப்போ இதுல என்ன சேஞ்ச் பண்ணா ஆக்டிவிட்டியில என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பாக்குறதுதான் எஸ்ஏஆர். எஸ்ஏஆருங்கிறது என்ன? இப்போ இதெல்லாம் கிட்ட ஆர்னு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் வேரியஸ் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்னு பார்க்கறது தான் எஸ்ஏஆர். எஸ்ஏஆருங்கிறது சிம்பிளா ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? ஸ்ட்ரக்சர் எழுதிக்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படியா மாடிஃபிகேஷன் பண்றோம், எப்படியா மாத்துறோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் எஸ்ஏஆர். இந்த எஸ்ஏஆர் மார்ஃபின்ல எஸ்ஏஆர் ஆஃப் மார்ஃபின்ல வேரியஸ் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, கொடின் அந்த மாதிரி. ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே லீவோரோட்டேட்டரி தான் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆக்டிவா இருக்குது. லீவோரோட்டேட்டரினா எல் ஐசோமர் வந்து தான் ஆக்டிவ், டி ஐசோமர் வந்து இன்ஆக்டிவ். இதே மாதிரி குளுக்கோன் டி, அதாவது டி குளுக்கோஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். எல் குளுக்கோஸ் வந்து நமக்கு வந்து இன்ஆக்டிவ், நம்ம உடம்புல வந்து செரிமானம் ஆகாது. அதே மாதிரி ஆக்டிவா இருக்கிறது லீவோரோட்டேட்டரி. அப்புறம் கொடின், இதனோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடின் வந்து என்ன டிஃப்ரென்ஸு? கொடின் வந்து மித்தைல் மார்பின், 3 மித்தைல் மார்பின். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கொடின்னா அதர்வைஸ் நோன் அஸ் 3 மித்தைல் மார்பின். ஸோ நம்ம கொடின் வந்து கொடின் பாஸ்பேட் சிறப்பாக கொடுக்குறோம். அது வந்து எதுக்காக கொடுக்குறோம்? காஃப் சப்ரசன்ட்டுக்காக கொடுக்குறோம். ஓகே, இட் இஸ் நாட் அனால்ஜெசிக். இட் இஸ் யூஸ்ட் அஸ் காஃப் சப்ரசன்ட். காஃபை வந்து சப்ரசன்ட் பண்றதுக்காக கொடுக்குறோம். மூணாவது பொசிஷன்ல இருக்கிற OH கார்பன் வந்து இட் இஸ் phenolic OH. ஸோ கொடின்ங்கிறது phenolic OHல வந்து OHக்கு பதிலாக CH3 அட்டாச் பண்ணியிருக்கிறது கொடின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நைட்ரஜன் அட்டாச் 17th பொசிஷன்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து இட் இஸ் எ பென்டாசைக்ளிக் நைட்ரஜன். வாட் இஸ் மீன் பை பென்டாசைக்ளிக்னா 5 மெம்பர்டு சைக்ளிக் ரிங். இது வந்து அலிஃபேட்டிக் ரிங், அதனாலதான் பென்டாசைக்ளின் கொடுக்குறாங்க. அந்த நைட்ரஜன்ல வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், வேரியஸ் சப்ஸ்டியூஷன். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணா ஆக்டிவிட்டியில சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எஸ்ஏஆர் ஒரு பார்ட். மார்ஃபினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அதுல 2 OH ப்ரெசன்ட் ஆயிருக்குங்க. ஒன்று வந்து அலிஃபேட்டிக், இன்னொன்று வந்து அரோமேட்டிக்னு பார்த்தோம். ஸோ இந்த அலிஃபேட்டிக் OH 6th பொசிஷன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அலிஃபேட்டிக் OHங்கிறது இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். இந்த அலிஃபேட்டிக் OH ரிமூவ் பண்ணோம்னா 6th பொசிஷன்ல இருக்கிற அலிஃபேட்டிக் OH ரிமூவ் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி 6 times இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், அந்த ஸ்ட்ரக்சர் பேரு மார்ஃபனன். அதே OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OCH3 வச்சோம்னா அப்பயும் ஆக்டிவிட்டி அதிகமாகும். அதுக்கு பேரு டைஅசிட்டைல் மார்பின்.
அதே OH 6th பொசிஷன்ல இருக்கிற OH வந்து செகண்டரி OHன்னு பார்த்தோம். செகண்டரி OH வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு கீட்டோன் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் ஆன் ரிடக்ஷன் கீட்டோன் கிடைக்கும். இந்த கீட்டோன் கிடைச்சா இந்த ஆக்டிவிட்டி வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ ரிடக்ஷன் பண்ணா ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரேக்கிங் ஆஃப் ஈத்தர் லிங்கேஜ். ஈத்தர் லிங்கேஜ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ROR பிட்வீன் 4 and 5 கார்பன். இதை வந்து ஓபன் பண்ணா ஆக்டிவிட்டி லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு பிட்வீன் C7 and 8. இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேரு லீவார்ஃபனால். அந்த ஸ்ட்ரக்சர் பேரு லீவார்ஃபனால். இப்போ நைட்ரஜன் வந்து 17th பொசிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. 17th பொசிஷன்ல மித்தேல் குரூப் அலிஃபேட்டிக் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அரோமேட்டிக் ஆட் பண்ணலாம். அரோமேட்டிக்ங்கிறது பென்சீன் இருக்கும். ஃபினைல் குரூப் CH3 CH2 CH2 பென்சீன். இது மாதிரி பென்சீன் ரிங்கை வந்து அட்டாச் பண்ணோம்னா நமக்கு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நைட்ரஜன் இருக்கிற 17th பொசிஷன்ல அலிஃபேட்டிக்கோட அரோமேட்டிக் குரூப் அட்டாச் பண்ணோம்னா நமக்கு ஆக்டிவிட்டி அதிகமாகும். இந்த பொசிஷன்லாம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப இது பாருங்க, நலாக்சோன்ல ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 17th பொசிஷன்ல இருக்கிற நைட்ரஜன்ல வந்து லாங் செயின் மித்தேல் குரூப் வித் டபுள் பாண்ட் அட்டாச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி அல்லைல் குரூப்ஸ் அட்டாச் பண்ணும்போது ஆக்டிவிட்டி வந்து என்ன ஆகும்னா ஆன்டகோனிஸ்டா மாறும். இந்த ஆகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட்னா மார்பினோட ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் கிடைக்கும். மார்பின் வந்து இட் இஸ் அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டிக்கு பதிலாக அதை அப்போஸ் பண்ற ஆக்ஷன் கிடைக்கும். ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க? ஓபியாய்டு அனால்ஜெசிக் சாப்பிட்டுட்டு அடிக்ட் ஆனவங்களுக்கு அதை ரெக்கவர் பண்றதுக்காக நலாக்சோன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஆன்டகோனிஸ்டா செயல்படுறதுனால அதை கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபுல்லா எழுதணும்னா நமக்கு வந்து SAR ஆஃப் மார்பின் நமக்கு 5 மார்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். அட்லீஸ்ட் 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க.